கான அங்கே இருக்கிறேன் நான் நிறுத்திட சொல்லலாம். சரி சரி ஓகே. இருங்க ஒரு நிமிஷம். எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாங்க. எப்படி 2 தண்ணி ஜாயிண்ட் ஆகுதா எப்படின்னு சொல்லிடுறேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டப்ப ஃபுல்லாக 22 லைன் ஓப்பன் பண்ணுங்க. எப்படி தண்ணி ஜாயிண்ட் ஆகுதா இல்லைன்னு பார்த்துக்கோ. பொறுமையாக அடிக்கும் போதும். ஜாயிண்டெல்லாம் ஆகாது. இல்லை அதான் சார் பார்ப்போம். இது ரம்புச்சுன்னா அப்புறம் தெரியும். ஃபுல்லாக லோடு ஆயிடுச்சுன்னா தண்ணி ஜாயிண்ட் ஆகுதா இல்லைன்னு தெரியும் சார். ஆமாம் இதான் வருது. தண்ணி ஏறுது பாருங்கள். அப்பா அங்கே நின்று நனைஞ்சிருவோம். அப்படியே லைட்டாக பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு. போகும்போது எல்லாம் ஜாயிண்ட் ஆகிக்கும். எல்லாம் ஒரே டைம் போகலாம். இப்போ எல்லாம் ஃபோர்ஸாக எல்லா ஓஸும் தண்ணி போய் ஏறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமாக வரும். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும். அப்போ நமக்கு ஆமாம் அப்போ நமக்கு எல்லா இதுவும் பாயிற மாதிரி அப்படியே விட்டலாம். நம்ம தனியாக போட்டோம். அது தனியாக போடுங்க சார். அது கூட போடக்கூடாது. இதையும் தனியாக போடணும். இல்லை அதுக்கு ஒன்றுக்கு விட்டாலும் அது ஒன்று கூட்ட ஃபோர்ஸ் தாங்காது. அப்படின்னா 2 தான். பாதி நீட்டுக்கும் பாதி. இப்போ இந்த சைடு இருக்குல்ல சார், இந்த சைடு இருக்கிறத ஒரு டைமில் பச்சிங்க. இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதை 2 லைனாக பச்சிங்க. 2 டைமாக. இப்போ இதில் 11 லைன் வந்துங்களா, 6 லைன் 5 லைன் அந்த மாதிரி. இதில் 6 அதில் 6 அந்த மாதிரி 2 டைம் பச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பாயும். ஏன்னா நமக்கு ஆனால் ஒரு சைடாக விட்டாலும் ஃபோர்ஸ் அதிகமாக வருதா? ஆமாம், ஒரு சைடாக விட்டால் நல்லா இப்போ நம்ம இந்த பக்கம் 11 லைனுக்கு விட்டோம். ஹெவி ப்ரெஷர் ஓவராக இருக்குது. இப்போ இது எல்லாம் திறந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ நார்மலாக ஓடுது. 10 நிமிஷத்தில் எல்லாம் பாஞ்சு போச்சுடா. ஆமாம், போதும்மா. டெய்லி 10 நிமிஷம். அரை மணி நேரம் விட்டால் 1 to 1 நாள், 1 மணி நேரம் விட்டால் 3 நாளைக்கு 1 நாள். அந்த மாதிரி அப்படி மாற்றிக்கணும் சார் நம்ம. இல்லை இந்த 1 நிமிஷம் காலைல அப்படி ஏஞ்சி வரீங்கல்ல, வரும்போது மோட்டர் போட்டிங்கன்னா முடிச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கலாம். அப்படியே மோட்டர் போட்டு ஒரு ரவுண்டு வந்தால் போதும். ஒரு ரவுண்டு வந்துட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். தண்ணி பாஞ்சிக்கும். நம்ம கடைசியில் போய் நின்னா தான் நனையாமல் பார்க்கலாம் தண்ணி ஜாயிண்ட் ஆகாதான்னு. சென்டரில் போனால் நனைஞ்சிருவோம். அதான் நம்ம மேலே அடிக்குதுங்களே. இதுக்கு வந்து சார் சரியான பராமரிப்பு இருக்கணும். மெயின் அப்பப்போ கரெக்டாக பார்த்துக்கணும். என்ன பராமரிப்பு பண்ணதுக்கு? இப்போ போட்டிங்களா சார், இது இவ்வளோ தான். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு ஒரு டைமு இந்த எண்டு கப்பு இருக்குல்ல சார், இந்த எண்டு கப்பை கழட்டணும். மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எண்டு கப்பை கழட்டிட்டு அப்படியே திரும்பி போட்டுடணும். ஏன்னா உள்ள மண் இருக்கும். மண் வந்து அடைச்சிச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு சீக்கிரம் ஓஸில் அடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அந்த மண்ணை மட்டும் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். எல்லாமே கரெக்டாக ஓடுது பாருங்க. இந்த எல்லாமே அணிக்குது. இங்கே தான் இருக்காப்புல. இப்போ சென்டர் இப்படி போனோன்னு வச்சுங்க, இங்கேருந்து அங்கே போகிறதும் நனைஞ்சிரும். சென்டரை போனோமா? ஆமாம், எல்லாம் பாஞ்சு தலை போகுது. தண்ணி பாஞ்சிச்சு. போனால் நன்றிடும். சரி, இந்த சைடு தான் அடுத்து நாளைக்கு போகிறது. இவ்வளோதான். சும்மா அப்படியே பனி பெஞ்ச மாதிரி வந்துச்சுங்களா, ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். அது இவ்வளோ தான்.